என்ன மீன்னு கேட்டால் பேர் தெரிலன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பேர் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. நைட்டே வந்து ஒரு 6 மீனில் 4 மீன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ட்ராகன் ஃப்ரூட்டும் மாதுளம்பழமும் கலந்து சாப்பிட்டா அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு பவுலை காலி பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து எலுமிச்சை சாதம், அதுக்கப்புறம் மீன் வறுவல், அப்புறம் கீரை பொரியல், அப்புறம் சாயங்காலம் மிச்சம் 2 மீன் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்த உடனே வந்து அந்த மீன் ஃப்ரை பண்ணி கேட்டாங்க. சிம்பிளாக வந்து தனி மிளகாத்தூள், லெமனு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன்னு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணேன். நல்லா மிதமான தீயில் வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு இந்த எண்ணெயில் போட்டுட்டு மேலே வந்து ஊற வச்சுருக்க மீன் எடுத்து வறுத்தாச்சு. மீனை திருப்பி போடலான்னு பார்த்தா அது என்ன அலட்சம் காட்டுது பாருங்களேன். நானும் வந்து கரண்டியை உள்ளே விட்டு கரண்டிக்கும் தோசை கரண்டிக்கும் சண்டை போடுறேன். ஒரு வழியாக திருப்பி போட்டு இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா மீன் வறுவலோட இனிதே நிறைவு பெற்றது.